சார் பையன் லூஸா பைத்தியமா என்ன பிரச்சனை உன் பையனுக்கு இப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. உன் பையன் பாகலாம் பைத்தியமா அப்படின்னு ரொம்ப இன்சல்ட்டிங்காக இருந்தது. கோவம் வந்தது, இல்லை அப்செட்டிங்காக இருந்தது, கோவம் வந்தது. நாங்கள் வந்து பெங்களூர் வந்து சென்னை வரோம். என் பையனுக்கு நான் வந்து சொல்லித்தரேன். அவன் சொல்கிறேன், நீ இப்போ இப்படி நிற்பேன், கையை அப்படி தூக்குவேன், அவர் செக் பண்ணுவார். அவர் செக் பண்ணதுக்கப்புறம் நீ கீழே இறங்கி வெயிட் பண்ண, நான் வரேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன். அவனும் போகிறான் சார். அவன் என்ன பண்ணிட்டான், என் பையன் என்னை பார்த்து கை நின்று தூக்கிட்டு இருக்கிறான். அந்த சிஐசி ஆஃபீஸர் அப்படி பண்ணிட்டு பார்த்துட்டு, இங்கே வாங்க, இந்த ஆள் உனக்கு யாரு, என் பையன் யாரு, உன் பையன் பாகலா பைத்தியமா அப்படின்னு. நீங்கள் ஒரு ஆஃபீஸர், ஓகே, அந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அப்படியா, அப்போ நான் என்ன வார்த்தை யூஸ் பண்ணேன், இது உங்கள் பையனா, இவருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டால் நான் சொல்லுவேன். ஓ சரி, உங்கள் பையனுக்கு என்ன ப்ராப்ளம், அது அவங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அறிவு கட்டாங்க. உன் வேலை என்ன, அவன் ஏதாவது மெட்டல் வச்சிருக்கான் செக் பண்ண, அமுச்சு விடு, நல்லா அப்படி டப்புன்னு கோவம் வந்துச்சு. அவன் பையனை பறக்க விட மாட்டேன். அது நீ சொல்ல முடியாது, அது அந்த உரிமை அது உனக்கு இல்லை. ஆனால் இதை நான் விட மாட்டேன், இது பெரிய விஷயமாக்கிறேன், உன்னுடைய சுப்பீரியர் ஆஃபீஸர் கிட்ட நான் போய் பேசுறேன்னு சொல்லி எஸ்பி கிட்ட போனேன். எஸ்பி வந்து என்ன பிரச்சனை இல்லை சார், சரி சரி நீங்கள் போங்க சார், போங்க. இல்லை சார் போங்க சார், நல்லா வர வைங்க, நல்லா வர வச்சு அவனுக்கு நான் புரிய வைக்கணும். ஓகே, அவன் ஏன் எங்களை நிப்பாட்டினான், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃப்ளைட்டில் போகும்போது நான் கேட்டுக்கிட்டேன் இதில் ஏதாவது லாஸ் இருக்கா, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கா. இப்போ இது என்னன்னா, அதால் வந்தான் என் பையனை எப்படி சொன்னான், இல்லை சார் லா இருக்குது, உன் பையனை நான் வந்து அலோவ் பண்ண மாட்டேன். என்ன லா இருக்குது, இப்போ அந்த லா ஏதோ இருக்காம காட்டேன்ப்பா அப்படிங்கிற எஸ்பி. சரி காட்டுங்க சார், இது இங்கே தான் வச்சுருந்தேன் அந்த புக்கு. சரி நீங்கள் போங்க சார், நீங்கள் போங்க, உங்களுக்கு நான் வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். என்ன இது என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன், இப்போ இட்லியா வடையா. சரி, இப்போ நான் சொல்கிறேன், நான் சொல்லட்டுமா அது என்ன லான்னு. 1946 பிரிட்டிஷர்ஸ் காலத்தில் இருக்கிற லா தான் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணுறீங்க. அதில் என்ன அப்படின்னா, கிளாஸ் ஏல வந்து இந்த எபிலெப்சி இருக்குல்ல, அவங்களுக்கும் இந்த மென்டல் கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கும் பிளேனில் பறக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. ஓகே, செக்ஷன் ஏ. செக்ஷன் A2 வந்து சர்டிஃபிகேட்டோ கூட அசிஸ்டண்ட்டோ அல்லது டாக்டரோ அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருந்திருந்தால் இவங்க ஃப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ நாங்கள் ஃபேமிலி இருக்கோம், அம்மா இருக்காங்க, அம்மா வந்து ஆட்டிசமில் வந்து அவங்க வந்து கோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் ஃப்ளை பண்ணலாம். அடுத்து இப்போ என்ன ஆயிடுச்சு, நான் இதை ஷூட் பண்ணிட்டேன், இது ஃபுல்லாக ஷூட் பண்ணி கொண்டாந்து ஒரு பெரிய சேனல் CNIBL கொடுத்து அது பெரிய இஷ்யூ ஆக்கி, ஸோ அதை பற்றி அது பிளாஸ்ட் பண்ணி விட்டதுனால இது வந்து மக்கள் போய் சேர்ந்தது. அது அன்றைக்கி அதை பண்ணாமல் இருந்துன்னு வச்சுங்களேன், இது அப்படியே போயிருக்கும். இது அப்படியே பல வருஷமாக பல பேர் ஆர் சஃபரிங் இன் சைலன்ஸ். ஸோ இப்போ ஒரு அவேர்னஸ் வந்துச்சு. இப்போ ஏர்போர்ட்டில் வந்து அப்படி ஒரு மாற்றம் வந்திருக்கு. கோயில் கவர்மெண்ட் ஆஃபீஸில் டிசபிள் பீப்புளுக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இது ஒரு நல்லது பண்ணியிருக்கேன்.